आश्रितवत्सले अशोके अमृते अनगे श्रीरङ्गभक्तुप्रिये श्रीरङ्गनायिके श्रीरङ्गभक्तुप्रिये श्रीरङ्गनायिके क्षीराब्धिसम्भूते क्षीरार्णवनाथ हृदये क्षीराब्धिसम्भूते क्षीरार्णवनाथ हृदये रघुनन्दन रसिके यदु नन्दनयुगला रघुनन्दन रसिके यदु नन्दनयुगला हरिणी हरिवल्लभे मधुसूदन मनोहरे हरिणी हरिवल्लभे मधुसूदन मनोहरे पद्मोद्भवे पद्मासने पद्मनाभ प्रिये पद्मोद्भवे पद्मासने पद्मनाभ प्रिये पुरुषकारभूते पुरुषोत्तमवल्लभे पुरुषकारभूते पुरुषोत्तमवल्लभे करुणे कमले कान्ते कस्तूरी तिलके करुणे कमले कान्ते कस्तूरी तिलके कावेरी तनये कैङ्कर्यवर्धके कावेरी तनये कैङ्कर्यवर्धके माङ्गल्यदायिके मधुरे महनीये माङ्गल्यदायिके मधुरे महनीये मारुति पूजिते मम माता शरणं मारुति पूजिते मम माता शरणं यामुनवन्दिते यतिराजसेविते यामुनवन्दिते यतिराजसेविते कुरेशकीर्तिते भट्टार्य प्रियमाधव कुरेशकीर्तिते भट्टार्य प्रियमाधव स्वागतं 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 जननी आश्रितवत्सले अशोके अमृते अनगे स्वागतं 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 जननी ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்திரீ தர்மா கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண கிருபையோட இந்த கோர்ஸை தொடங்குறோம். ஸ்திரீ தர்மா அப்படின்னா என்ன? இந்த கோர்ஸ்ல என்ன பார்க்க போறோம், என்ன கத்துக்க போறோம்? எல்லாருக்குமே இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும். இது என்ன சொல்லுவா, என்ன சொல்லி தருவா, ஏதாவது எழுதிக்கணுமா, ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா, கொஷன் ஆன்சர் செஷன்ஸ் இருக்குமா,
ஏதாவது ரிச்சுவல்ஸ் இருக்குமா, டெக்னிக்ஸ் இருக்குமா, இது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீ தர்மா கோர்ஸ் அப்படின்னா என்ன, இது என்ன பார்க்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம், இது என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி, ஒரு கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையை எல்லாரும் கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அர்ஜுன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுவான், சம்மர் அப்படி வரைச்சே, அந்த கோடை காலம் வெயில் காலம் வரைச்சே தண்ணி இருக்காது. அந்த தண்ணி எடுத்துன்னு வரதுக்காக 2 பெரிய பாட்ஸ், 2 பானைகள் எடுத்துன்னு போய் ரொம்ப தூரம் நடப்பான். ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணியை கொண்டு வருவான் இந்த பையன். அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருமே பல இடத்துக்கு பல தூரம் போய் இங்கேயோ ஒரு இடத்துல நீர் நிலை இருக்குது, ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய் தண்ணி எடுத்துன்னு வருவான். இந்த மாதிரி ரொம்ப காலம் பண்ணிட்டு இருக்கான். காத்தால, ரொம்ப விடிய காத்தால எழுந்துட்டு போய் அவ்வளோ தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துன்னு வரான். இதை ஒரு டிராவலர், ஒரு வயசான டிராவலர், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போயின்னு இருக்கார், ஒரு யாத்ரி. அவர் இவன் பண்ணுறதை பார்க்குறார். பார்த்துட்டு இவன்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் இவ்வளோ தூரம் நடக்கிற நீ? இல்லை, தண்ணி கொண்டு வரணும், இங்கே தண்ணி கிடையாது, நான் ரொம்ப தூரம் போய் தான் எடுத்துன்னு வரணும் தண்ணி, அதனால போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறார், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இந்தா இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒன்று கொடுக்குறார். கையில் என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு பெரிய இரும்பு கடப்பாரை, ஒரு அயன் ராடு அதை கொடுக்குறார். அதை கொடுத்து, போ உங்கள் வீட்டு பின்னாடியே போ, அதை கொண்டு தோண்டு, அங்கே தண்ணி வரும் அப்படிங்கிறார். உடனே அவன் சிரிக்கிறான். எங்கள் வீட்டு பின்னாடியே தண்ணி இருந்ததுன்னா, ரொம்ப காலமாக இந்த வீட்டில் தான் என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ், என்னோட மூதாதையர்கள், என் அப்பா, அப்பாவோட அப்பா, தாத்தா, பொள்ளு தாத்தா எல்லாரும் வாழ்ந்த இடம். அவர்கள் எப்பயோ தண்ணி இருந்தால் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காதானே, அதனால் இங்கே எப்படி தண்ணி இருக்கும்னு உடனேயும், இல்லை நீ பரவாயில்ல, இருந்தாலும் நீ ஒரு தடவை தோண்டு அப்படின்னு சொன்ன உடனேயும் முதல்ல தோண்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. எல்லாரும் சுற்றி இருக்கிறக்கூடிய கிராமத்து மக்கள்லாம் சிரிக்கிறா. திருப்பி இருந்தாலும் தோன்றான். தோண்டின உடனேயும் அப்படியே ஆச்சரியமாக தண்ணி வெளில வந்தது. அவ்வளோ கிரவுண்ட் வாட்டர், கிட்டத்தட்ட 50 அடியிலேயே அவனுக்கு கிடச்சிடுது. அப்படி ஒரு பெரிய கிணறு அவன் வீட்டிலே இருந்தது. தண்ணி வீட்டு பின்னாடியே இருந்தது. அவன் வீட்டிலே இருக்கிற தண்ணியை விட்டுட்டு இவன் என்ன பண்ணான், எங்கேயோ ரொம்ப தூரம் போய் தண்ணியை கொண்டு வந்துட்டு இருந்தான். இப்போ தோணித்து, இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம், ஸ்ட்ரகிள் கிடையாது, இனிமேல் தாகத்தில் வரல வேண்டாம், தண்ணிக்குன்னு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டாம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம்னு தோணித்து அர்ஜுனுக்கு. ஆஹா, அப்போ தான் அவனுக்கு தோணித்து, ஒரு மனசில் ஒரு எண்ணமானது ஏற்பட்டது. இந்த ஒரு பெரிய புதையல் எங்கிட்டே இருந்திருக்கு, ஆனால் எங்கிட்ட தண்ணி இல்லாமல் இல்லை, ஆனால் தண்ணி இருக்கிற இடத்த தேடி நான் ரொம்ப தூரம் போயிருந்தேன். தண்ணி இல்லைங்கிறது ஒரு குறை இல்லை, ஆனால் தண்ணி இருக்கான்னு நான் பார்க்காதது குறை. தண்ணி பக்கத்துலேயே இருக்குங்கிறத நான் இத்தனை நாள் பார்க்கல, அதுதான் ஒரு பெரிய குறையா இருந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன ரொம்ப நன்னா தெரியுது அப்படின்னா, இருக்கிறதுலே உயர்ந்த விஷயங்கள், உயர்ந்த புதையல்னு சொல்கிறோம், ட்ரெஷர்னு சொல்கிறோம், ரியல் வெல்த்னு சொல்கிறோம். இந்த வெல்த்து நம்மக்கிட்டே இருக்கும் பல சமயம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம கிட்ட இருக்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும். ரொம்ப உயர்ந்த ட்ரெஷர்ஸ் எப்படி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, பீஸ் என்ன, அற்புதமான அஃபெக்ஷன் அண்ட் லவ் என்ன, ஒரு பர்பஸ் என்ன, எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும், இல்லை நம்ம பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் அது நமக்கு தெரியாமலே இருக்கும். ஸ்ரீதர்மா என்ன பண்ண போகிறது தெரியுமா, இதே மாதிரி நம்ம அத்தனை பேர்கிட்டையும் அபரிமிதமான ஒரு ட்ரெஷர் இருக்கு. என்ன ட்ரெஷர், ஒரு ஸ்திரீயோடைய அற்புதமான வேல்யூ, ஒரு ஸ்திரீயோடைய ஏற்றம், ஹவு வேல்யூபிள்
a female is, அந்த உயர்த்தி, அந்த டிக்னிட்டி, அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த இன்ட்யூஷன், அந்த ஃபெமினைன் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்திரீ சக்தி, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்திரீ இடத்துல இருக்குது. ஆனால் அதை ஒரு ஸ்திரீயும் ரீடிஸ்கவர் பண்ணி ஆகணும். உள்ளே இருக்கிறத ரீடிஸ்கவர் பண்ணுறது தான் ஸ்திரீ தர்மம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அபரிமிதமான பொட்டென்ஷியலை, இந்த ஃபெமினைன் எனர்ஜியை என்னன்னு உணர போகிறோம். அது உணரச்சே ஒரு ஆனந்தம் ஏற்படும் பாருங்க. நல்ல ஒரு மாம்பழம் இருக்குது, ரொம்ப இனிப்பான மாம்பழம், நான் இப்போ இங்கே வர்ணிக்கலாம். அது நல்லா மஞ்சளாக இருக்கும், உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். ஆஹா, அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு நான் வர்ணித்தாலும் ஒவ்வொருத்தா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டால்தானே அந்த உண்மையான ருச்சியை அனுபவிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே போல் ஸ்திரீ தர்மத்தோடைய அற்புதமான அந்த ஃபெமினைன் எனர்ஜியை, அந்த ஃபெமினைன் நேச்சர், அற்புதமான அந்த ஃபீமேல் நேச்சர், அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதை உணர்ந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? ஒரு மாம்பழத்தை நேரே சுவைத்தால் எவ்வளோ ஆனந்தம் இருக்குமோ அதை காட்டிலும் 1000 டைம்ஸ் இருக்கும். அதை என்னங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு செஷன் தான் நம்மளுடைய ஸ்திரீ தர்மா கிளாஸஸ். இந்த கோர்ஸ் அப்படின்னா இது ஒரு கோர்ஸா, இல்லை நிறையா கற்றுக்கணுமா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, தியரி கலெக்ட் பண்ணணுமா, அதில் ஒரு எவாலுவேஷன் இருக்குமா, அதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுக்கணுமா, அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குமா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இருக்க போது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாருக்குமே உண்டு. ஹூவர் பார்ட்டிசிபேட்ஸ் இந்த கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணாலே சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. பிகாஸ் இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு முக்கியம், கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணுறது. அந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப ஹெக்டிக் ஸ்கெடியூல் எல்லாருக்குமே. அந்த ஸ்கெடியூல்லேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான் அந்த 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன், என்ன ஆகும் அந்த 10 மினிட்ஸ்லனா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் கனெக்டட் டு யுவர் செல்ஃப். நம்ம என்ன ஆகிடுறோம், மற்ற எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிடுறோம், நம்மள்டேந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுறோம். ஸோ நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபெமினைன் நேச்சரோட, அந்த டிவைன் ஃபெமினைனோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான செஷன்ஸ் தான் இந்த ஸ்திரீ தர்மா செஷன்ஸ். தர்மான் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஐயோ இங்கே ஏதாவது மாரல்ஸ் இருக்குமா, ரூல்ஸ் இருக்கும், தர்மானா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, எப்போ பண்ணணும், இப்போ பண்ணணும், அப்போ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும், நிறைய டியூட்டிஸ் இருக்கும், நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். இதுதான் தர்மாவானா இது தர்மாவே கிடையாது. தர்மாக்கு ரொம்ப அழகான ஒரு மீனிங் இருக்குது. தர்மா என்ன சொல்கிறது, தர்மம் அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தர்மங்கிறதுக்கான ரைட் இன்டர்பிரிட்டேஷன், அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்திரீ தர்மம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிடும். அதை நாளைய தினம் இன்ட்ரோடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸ்திரீ தர்மானா என்ன, மேலும் இந்த கிளாஸ்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாரும் அவசியம் ஸ்திரீ தர்மா செஷன்ஸை கண்டினியூஸாக கேட்டு அதனால் அவங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள், அந்த பெனிஃபிட்ஸை எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும், அளவிட முடியாத நன்மைகள் ஏற்பட போகிறது. அதனால் அந்த 45 days ஜேர்னி நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிக்க போகிறோம். இந்த ஜேர்னியில் ஒத்தா கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு அடியனுடைய ஆசை. எல்லாருமா சேர்ந்து தாயார் பெருமாளோட அனுகிரகத்தோட பயணிப்போம். வாருங்கள். நாளைய தினம் மேலும் ஸ்ரீ தர்மாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.